நம்ம குமாரோட கல்யாணத்துல இப்படி ஒரு ட்விஸ்ட யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஊரேன்னு சுடரோட கழுத்துல குமாரவேல் தாலி கட்டுறத கண்கூடா பார்க்கலான்னு பரபரப்பா காத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம குமாரோட கடைசி நிமிஷத்துல அவர் யாரு கழுத்துல தாலி கட்டினாரு, எதுக்காக சுடர் கழுத்துல தாலி கட்டல அப்படிங்கிறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. இங்க நம்ம சரவணன் சொன்னதையே குமாரவேலு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவன் பட்டு திருந்தினவன், அதனால இவன் சொல்றான். இவன் சொல்றதுலயும் லாஜிக் இருக்கு. நம்ம போய் இப்ப அரசிய பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கைய அடமானம் வைக்க முடியாது. அதனால இவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம பொறுப்பா கேட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இவருக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது. நம்ம சரவணன் வீட்டுல போய் அரசியோட காலில் விழுகிறாங்க. அரசி, எப்படியாச்சும் நீ குமரவேலை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னதும், அண்ணே உனக்கு என்ன புத்தி இது மழுங்கி போச்சா? போயும் அந்த குடிகார பையன், அதுவும் இல்லாம அவன் எல்லாம் ஒரு ஆளா? உன் தங்கச்சிக்கு நீ எப்படிப்பட்ட மாப்பிள்ள தேடலாம், ஆனா அதை விட்டுட்டு போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு இல்லம்மா, அவன் போய் சுடரோட கழுத்துல தாலி கட்டி நாளைக்கு நம்மளுக்கு தான் அசிங்கம். ஆனா இப்ப நீ சொந்த புள்ளன்னு ஆயிடுவ. உன்னை அப்பத்தா அத்தை மாமா அப்படின்னு எல்லாம் நல்லா பாத்துக்குவாங்க. நீ குமரவேலை அவனை ஆட்டி பிடிச்சு ஒரு இடத்துல வச்சு. ஆனா அதே அவன் சுடரை கல்யாணம் பண்ணா என்னோட வாழ்க்கை என்ன ஆகும்? இல்ல அவனோட வாழ்க்கைன்னு இருக்கிறவங்க எல்லாரும் பெரிய வில்லங்கத்திலையும் கேவலமா சண்டை வந்துடும். ஆனா இப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அண்ணே சொல்றது புரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லனே, என் முடியவே முடியாது. என்னை அடிச்சு அவனை கல்யாணம் பண்ணிக்கேன்னு சொன்னா கூட நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க கல்யாணத்துக்காக எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்கும் போது நம்ம பாண்டி என்ன சொல்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க வாங்க போலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க சரவணனை கூப்பிடவும், அப்பா நான் வரலப்பா கல்யாணத்துக்கு, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அப்ப இவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது. என்னதான் இதெல்லாம் இவங்க இப்படி செஞ்சாலும் மனசு நமக்குள்ள வருத்தமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு தோண ஆரம்பிக்குது. சரவணன், நம்ம போய் அந்த கல்யாணத்துல பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு இவரும் கிளம்பி போறாங்க. அங்கதான் நான் ஐயர் டைம் ஆயிடுச்சு, முகூர்த்த நேரம் வந்துருச்சு, தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி மந்திரம் சொல்றாங்க. சொல்லும் போது நம்ம குமாரு தாலி சுடர் கழுத்துல கட்ட போகும்போது அப்படியே எல்லாம் மத்தள தட்டுல இருந்து எல்லாம் ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகவும் எல்லாரும் பார்த்தா நம்ம குமரவேல் பண்ண காரியத்துல தளத்தளையா அடிச்சுக்கிறாரு நம்ம சக்திவேலு. நீ இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஏண்டா இப்படி எங்களை எல்லாத்தையும் கஷ்டப்படுத்துற? இப்படி மொத்தமா ஊரே கூடு சேர்ந்து நிக்கிற இடத்துல எங்களை அசிங்கப்படுத்தணும்னு எத்தனை நாளா கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்ச அப்படின்னு அவர் கத்துறாரு. பாண்டியனுக்கு ஒண்ணுமே புரியல, எதனால இவர் கத்துறாரு அப்படின்னு சொல்லி நல்லா பார்க்கும்போது நம்ம குமரவேல் பாத்தீங்கன்னா அரசியோட கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. இத பார்த்ததுமே பாண்டியனுக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணு கூட புரியல. அப்பதான் இங்க பாக்கியம், நல்லா இருக்குதே உங்க நாடகம். அப்ப முன்னாடியெல்லாம் நீங்க நினைச்சிருக்கணும் அங்க அரசி கழுத்துல தாலி கட்ட போறோம்னு. அதை விட்டுட்டு பொண்ணு கேட்குற மாதிரி கேட்பீங்களாம். கேட்டுப்புட்டு இந்த இது எனக்கு கண்டிப்பா இந்த பொண்ணு வேணும்னு நகை எல்லைக்கு பணத்தை கொடுத்து வாங்க சொல்லுவீங்களாம். இப்ப இங்க கல்யாண மேடையில இன்னொருத்தி கழுத்துல உன் புள்ள தாலி கட்டுவானா, அதை பார்த்துட்டு விரல் சுப்பிட்டு போ சொல்றியா என்னைய அப்படின்னு சரம் மாறியா திட்டுறாங்க நம்ம சக்திவேலை. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, நான் எதுவும் பண்ண கிடையாது, தயவு செஞ்சு அவங்க புரிஞ்சுக்கோங்க, இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னதும், யோ நிறுத்தியா, உன்னை பத்தியும் உன் புள்ளைய பத்தியும் எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? அப்பவே என் புள்ள சொன்னான் அந்த குடும்பத்துல பொண்ணு கொடுக்க வேண்டாம், நம்ம சுடர் ரொம்ப கஷ்டப்படுவான்னு. ஆனா நீ ஒரு ஆம்பளை இம்புட்டு வசதியானவன் என்கிட்ட கேட்குறேன்னு நானும் என் புள்ள கிட்ட கேட்டதும் அவ ஒத்துக்கிட்டா. இப்ப என்னடானா கூப்பிட்டு வச்சு எங்களை அசிங்கப்படுத்துறீங்களா அப்படின்னதும், அசிங்கமெல்லாம் படுத்தல, யார் சொன்னா? நான் அசிங்கப்படுத்துற அளவுக்கு அப்படி ஒன்றும் கேவலம் கெட்டு போகல, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. டே குமாரு, என்னடா ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பா, எனக்கு உண்மையாலுமே அரசியை தவிர வேற யாரையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, அவ இல்லாம என் வாழ்க்கை நகராது, எனக்கு அவதான்ப்பா முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. இல்லடா, இப்ப சுடர் வாழ்க்கைக்கு என்ன சொல்ல போற? சுடரை நான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல, நீங்க சுடர்கிட்டயே கேளுங்களே,
அவள் ஏதாச்சும் ஒன்று சொல்லட்டும், தேவையில்லாமல் சுடரோட வாழ்க்கை என்னால் கெட்டு போகக்கூடாது இல்லையா? அதான் ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன சொன்னாலும் அது எனக்கு மனப்பூர்வமாக சம்மதம். அவளை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அடத்து, வெக்கமா இல்லையா உனக்கு? இன்னொரு தாரமா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்ற? மானம் கட்டவனே, வா மயிலு போகலாம், வா சுடரு போகலான்னு சொல்லி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அரசி கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்பா, நான் அப்பயே சொன்னேன் இந்த கல்யாணத்துக்கு நான் வரலைன்னு. ஆனால் நீங்கள் வாமா, போய் கடைசியாக அந்த கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துடலாம். அவங்களும் நம்ம வீட்டுக்கு எந்த விசேஷத்துக்கும் வந்ததில்லை, நம்மளும் அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போகலைன்னா சங்கடமாயிரும், வா போயிட்டு வரலான்னு சொல்லி நீங்கள் கூப்பிட்ட அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் இப்போ இந்த அளவுக்கு என்னை அசிங்கப்படுத்துவீங்கன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உடனே பாண்டியன் இருந்துக்கிட்டு நேராக சக்திவேலோட சட்டையை பிடிச்சி அடிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணி இப்படி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. போலீஸும் வந்த உடனே குமரவேலை விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முத்துவேல் கிட்ட சொல்கிறாங்க. சார், குமரவேல் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, அவரை நாங்கள் கூட்டிட்டு போகணும் அப்படின்னதும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இது எங்கள் குடும்ப விஷயம், நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே பாண்டியன் சொல்கிறாரு, எதுங்க குடும்ப விஷயம்? உங்கள் புள்ள கல்யாணத்துக்கெல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தாலியவே என் புள்ள கழுத்தில் கட்டியிருக்காரு. இதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிடிச்சிக்கல. இவர் என்ன சொன்னாலும் சரி, அதை நான் கேட்க மாட்டேன். தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. நான் ரொம்ப முக்கியமான விஷயத்துல நான் ஒரே யோசனையில இருக்கேன், நீங்க விட்டுருங்க அப்படின்னு பாண்டியன் இங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் அங்க குமரவேலை சட்டையை பிடிச்சு இழுத்துக்கிட்டு போய், ஏண்டா கல்யாணம் பண்ணி ஆசையை வளர்த்து அந்த புள்ள மனசுல கஷ்டத்தை உண்டு பண்ணி திருப்பி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசை வார்த்தை கூறி அவங்களுக்கு பத்திரிக்கையெல்லாம் அடிச்சு கல்யாண மேடையில உனக்கு பொண்ணு பிடிக்கலையோ? ஏன் பொண்ணு பிடிக்கலைன்னா முன்னாடியே சொல்லக்கூடாதா? இப்ப கல்யாண மேடையில பொண்ணுக்கு இது பிரச்சனை ஆயிடுச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்றது? தேவையில்லாம என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு நம்ம முத்துவேல் ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல பிரச்சனை எதுவும் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது போலீஸ் அந்த நேரத்துல திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன் தான் இவங்க எல்லாருமே இந்த அளவுக்கு சீப்பா இருக்காங்களோ தெரியல. நம்ம உண்டு, நம்ம வாழ்க்கை உண்டுன்னு அமைதியா இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. சார், நான் பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிறேன், நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் தண்டனை கொடுக்கறதுக்காக ஒண்ணு மட்டும் சொல்ல கிடையாது, நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத நீ புரிஞ்சுக்க, இல்லைனா உனக்கு அசிங்கமாயிரும். யாரோ என்னமோ சொல்லிட்டு போகட்டும், எனக்கு அதை பத்திலாம் கவலையே கிடையாது. என் புள்ள சரியானவன் அப்படின்னு சக்திவேல் போய் அங்க குமரவேலுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. போலீஸை எப்படியாச்சும் என் புள்ளைய விடுங்க, அவன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு போலீஸ் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கிறாங்க நம்ம சக்திவேலு. இதை பார்த்த குமாரும், அப்பா நான் வந்துடுறேன்ப்பா, அரசி என்ன அப்படிலாம் விடமாட்டா அப்படின்னு அரசி மேல ஒரே நம்பிக்கையோட ஒரே லவ்வோட இருக்காரு நம்ம குமாரு.